இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பெருந்திரளாக கூடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். குணசுந்தரி, வணக்கம். இன்று நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தற்போது பெசன்ட் நகர்ல கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க? கிறிஸ்தவர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம் மௌனிகா. இன்று உலகம் முழுவதும் இயேசு பிறந்த நாளான இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் சென்னை பெசன்ட் நகர் திருத்தலத்தில் இருந்து வருகிறோம். அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நேற்று இரவு முழுவதுமே நடைபெறும் திருப்பள்ளியில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலே அனைவரும் பெருந்திரளாக கூடி இன்று இயேசு பிறந்த நாளான இன்று பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். காலை முதலே இதுபோன்று பெருந்திரளான மக்கள் கூடி அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய ஆடைகள் அணிந்தும் கையில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இங்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு அவர்கள் வருகிறார்கள். தொடர்ந்து காலை முதலே இதுபோன்ற பெரும் திரளான மக்கள் கூடி வருகிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துவர் பிறந்த நாளான இன்று கிறிஸ்துவ தினம் கொண்டாடப்படும் வகையில் ஒரு டிசம்பர் மாதம் தொடக்கம் முதலே அனைவரும் அவர்கள் வீட்டில் மின்விளக்குகள் அலங்கரித்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்தாலே தொடக்கம் முதலே அதற்காக ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருவார்கள். அந்த வகையில் இன்று கிறிஸ்துமஸ் தினம் கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்பொழுது நாம் சென்னை பெசன்ட் நகரில் இருந்து வருகிறோம். இங்கு மக்கள் கூடி வரும் அந்த காட்சிகளையும் அவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள், குறிப்பாக அனைவரும் அமைதி மகிழ்ச்சி என்று அனைவரும் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் அந்த நிகழ்வையும் இங்கு நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது ஒரு குடும்பத்தினர் நம்முடன் இணைந்து அவர்கள் பேசுவதற்காக இருக்கிறார்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம்மா. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி அன்னைக்கு இங்க நீங்க பெசன்ட் நகர் வந்திருக்கீங்க. இங்க மக்கள் கூட்டமா இருக்காங்க. நீங்க எந்த மாதிரி இந்த நிகழ்வை பாக்குறீங்க? எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறீங்க? நாங்கள் கண்டினியூஸாக ஹாலிடேஸ் இருந்துச்சுனால வந்தோம். ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய எல்லாமே பார்த்தோம், நிறைய இருந்துச்சு. நாங்கள் ப்ரேஸ் பண்ணோம். நிறைய க்ரௌடாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எஸ் மேம், ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். ஜாலியாக இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நாம் இப்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இங்கிருக்கும் தளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் அதே போன்று கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைக்கப்பட்டும் இருக்கிறது. மக்கள் அதனை பார்வையிட்டு மகிழ்ச்சிகரமாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இங்கிருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைத்திருக்கும் இந்த இடங்களில் அனைவரும் புகைப்படங்கள் எடுத்தும் அதே போன்று குடும்பங்கள் அனைவரும் மகிழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக புத்தாடைகள் அணிந்தும் அதே போன்று சிறு குழந்தைகள் சாண்ட்ரா ஆடைகள் அணிந்தும் தொப்பிகள் போட்டும் அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று இன்னொருவர் நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். நாம் பேசலாம். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் வர்றது ரொம்ப ஃபேமிலியா வந்திருக்கிறோம். நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லு. கிறிஸ்துமஸ் தொடங்குச்சு அப்படின்னாவே நம்ம ரொம்ப டிசம்பர் மாதம் முதலே அதற்கான ஒரு ஆயத்த பணியில் ஈடுபடுவோம். வீட்டுல மின்விளக்குகள் ஏற்றுவோம். அதே போன்று கிறிஸ்துமஸ் தினத்தன்றைக்கு முன்னாடி நாள் கோயிலுக்கு திருப்பலியில ஈடுபடுவோம். அப்படி நேத்து முதலே நீங்க எந்த மாதிரி கொண்டாடி வரீங்க? ஏன்னா இப்ப ஈவினிங் போயிட்டு நைட்டு கேக் வெட்டுவோம் கிறிஸ்துமஸுக்கு. இருடா சரி. நாம் இப்பொழுது கேட்டோம். நேற்று இரவு முதலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக மக்கள் தயாராகி அதே போன்று சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் திருப்பலிகள் நேற்று இரவு முதலே நடைபெறும். அந்த திருப்பலிகளில் ஈடுபட்டு தொடர்ந்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இன்று காலை முதலே தற்பொழுது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலங்களிலும் மக்கள் பெருந்திரளாக கூடி கையில் மெழுகுவர்த்தி கொண்டு சென்று உள்ளே கோயிலுக்குள் சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
நேரலையில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வரி.